ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திற்கு அருகில இருக்க புருஜுப்பேட்ன்ற ஊர்ல கனக மகாலட்சுமி அருள் பாலிக்கிறாங்க. இந்த மகாலட்சுமி பல யுகங்களா கோபத்துடைய சக்தி ஸ்வரூபமா இங்குள்ள கிணற்றுல மறைந்திருந்தாங்களாம். கலியுக ஆரம்பத்துல ஒரு அந்தனர் மோட்சம் வேண்டி இந்த வழியா காசிக்கு போயிருக்காரு. அப்போ கிணற்றுக்குள்ள இருந்து என்ன கிணற்றுல இருந்து வெளியே எடுத்து ஒரு கோயில் கட்டு அப்படின்னு ஒரு சிம்ம குரல் கேட்டிருக்கு. அந்த அந்தனரோ கிணற்றை எட்டி பார்த்திருக்காரு. அப்போ உள்ள தெய்வம்சம் பொருந்திய சிலையை பார்த்து திடுக்கிட்டாரு. அவரு தாயார் கிட்ட, தாயே, நான் முக்தி வேண்டி காசிக்கு போறேன், கோயில் அமைக்கிறதுக்கு என்கிட்ட பணமும் இல்ல, உடல் வலிமையும் இல்ல அப்படின்னு கண்ணீரோட கேட்டுக்கிட்டாரு. இதனால கோபப்பட்ட தேவி கோடரிய அவரை நோக்கி குறி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தேவியோட இடது கையை துண்டிச்சு சாந்த ஸ்வரூபமா மாறும்படி அவங்கள பணிச்சிருக்காரு. அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு மகாலட்சுமி கருணை வடிவா மாறி இருக்காங்க. அதன் பின்னால அந்த அந்தனருக்கும் மோட்சம் வழங்கி இருக்காங்க. விசாகப்பட்டினத்து அரசர்களோட குலதெய்வமாவும் கோட்டையுடைய காவல் தெய்வமாவும் இந்த மகாலட்சுமி விளங்கி இருக்காங்க. இந்த மகாலட்சுமியோட இடது கை முழங்கை வரை மட்டுமே இருக்கும். பொதுவா கோயில்கள்ல சிலை சேதமடைஞ்சா பூஜை செஞ்சு சிலையை மாற்றுவாங்க. ஆனா இந்த கோயில்ல மாற்றவே இல்ல.